நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு நிக்கிறாங்க, நின்னு 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 கால் வீங்கி போச்சு. கால் வீங்கினத பக்கத்துல இருந்து பார்க்கக்கூடிய ஆளுக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டா, ஏன்னா இப்படியா, ஏன் இவ்வளவு சிரமப்படணும் அப்படின்னு பெரும் சிரமமாக பக்கத்துல உள்ளவங்க பாக்குறாங்க. நபிகள் என்ன ஆன்சர் பண்றாங்க? ரொம்ப மகிழ்ச்சியா, அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, நான் ஒரு நன்றியுள்ள நல்லடியானாக இருக்க வேண்டாமா? அப்போ அந்த நன்றி உணர்வு நம்முடைய உள்ளத்துல இருந்து எப்ப வெளிப்படுகிறதோ அது ரொம்ப ஹாப்பியான மனநிலையா இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சிகரமான மனநிலை தான் நன்றி உணர்வு. எப்ப நீங்க நன்றி உணர்வு உங்க மனசுல நிறைஞ்சிருக்குதோ உண்மையில நீங்க ரொம்ப ஆழ்ந்த மன நிம்மதியில இருப்பீங்கன்னு அர்த்தம். எப்ப நன்றி கெட்டத்தனம் நம்முடைய உள்ளத்துல வருதோ அப்பதான் குறுகுறுப்பு இருக்கும், எரிச்சல் வரும், கோபம் வரும், இயலாமை வரும், பலகீனம் வரும், பிறர் மீதான தப்பெண்ண வரும். எல்லாம் எங்க இருந்து வரும் தெரியுமா? நன்றி கெட்டத்தனத்தினுடைய வெளிப்பாடு. நீங்க நன்றி உணர்வோடு இருந்தீங்கன்னா அந்த நேரம் சொல்ல முடியாத ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி உச்சத்துல நீங்க இருப்பீங்க. ஒரு பெரிய நன்மையை நீங்க அனுபவிச்சிட்டீங்க, அவருக்கு நீங்க ரிப்ளை பண்றீங்க, இவ்வளவு பெரிய உதவி செஞ்சீங்க, நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும், அல்லாஹ் உங்களுக்காண்டி நான் ரொம்ப பிரார்த்திக்கிறேன், அப்படியே உள்ளத்துல இருந்து வெறும் வாயில இருந்து இல்லாம சும்மா கொடுத்தவனை ஏமாத்துறதுக்காண்டி இல்லாம நிஜமாகவே ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க மகிழ்ச்சியின் உச்சத்துல இருப்பீங்க. இப்ப நபிகளார் சொல்றாங்க, தொழுகிற நேரத்துல நான் மகிழ்ச்சியின் உச்சத்துல இருக்கிறேங்கிறான். நான் நன்றியுள்ள நல்லடியானாக இருக்க வேண்டாமாங்கிற பொருள் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அப்போ சொன்னா காலு வீக்கம், என்ன வீக்கம் அதெல்லாம் கண்ணுக்கே தெரியல, அதெல்லாம் ரெண்டாம் பட்சம் அப்படியே ஹாப்பியா இருக்கிற சந்தோஷமா இருக்கிறாங்க.